நல்லா கம கமன்னு வெண்டைக்காய் வந்து வளவளப்பே இல்லாமல் ஒரு சூப்பரான புளிக்குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை முதல்ல சேர்த்திட்டு வெண்டைக்காயை நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய் எண்ணெயிலே ஃபுல்லாக வேகிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 3 வெங்காயம், 3 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணும்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் தக்காளியும் வெங்காயத்தையும் குறைச்சிக்கோங்க. கெட்டியாக கிரேவி மாதிரி வேணும்னா இதே அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தேங்காவை ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி அதையும் லாஸ்ட்டாக வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு இதை வந்து சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புல வந்து வளவளப்பே இருக்காது. நார்மலாக புளிக்குழம்பு டேஸ்ட்டாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், வரமிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்திக்கோங்க. ரொம்ப சேர்த்திட வேண்டாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. இது டேஸ்ட் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து பொரியணும். கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு எப்பயுமே கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு இடையில் வெண்டைக்காயை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட சேர்த்திட்டு ஒரு கிளறிட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. காலையில் இந்த ஒரு குழம்பு வச்சுட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வேறு எந்த குழம்புமே வைக்க தேவையில்லை. இது ஒரு குழம்பு மட்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் ஐட்டத்துக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக மிச்சமாயிடும். வேற ஒரு ரெசிபியோட மறுபடியும் பார்க்குறேன்.